கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே அன்னை மரியாவை பற்றி ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நமக்கு நினைவூட்டுகின்ற விதமாக அமைந்திருக்கிறது. யார் என் தாய் என்று அந்த கேள்வியை அன்னை மரியாளை அறியாதிருந்ததனால் கேட்டது அல்லது அன்னை மரியாளை நிராகரிக்கின்ற விதமாக சொன்ன வார்த்தைகளும் அல்ல. மாறாக அவர் யார் என்று நமக்கு அடையாளப்படுத்தி காட்டுவதற்காக ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் அது. எப்படிப்பட்டவர் அன்னை மரியா என்று சொல்லி, என் தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்றவர்களே, என்னுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்பவர்களே என் தாயும் என் சகோதரரும் என்று சொல்கின்றார். ஆக என்னுடைய தாய் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், இறை வார்த்தையை அவர் கடைபிடிக்கின்றவர், வாழ்கின்றவர், வாழ்வாக்குகின்றவர். இது முற்றிலும் முழுமையான உண்மை. காரணம், அன்னை மரியா இதோ உமது அடிமை என்று தன்னுடைய முதல் வார்த்தையாக ஆண்டவரிடம் தன்னுடைய கீழ்ப்படிதலையும் முழுமையான அர்ப்பணத்தையும் கொடுக்கின்றார். எனவே தான் ஆர்ச்பிஷப் ஃபுல்டன் ஷீன் என்பவர் சொல்கின்றார், மேரி, before she bore Jesus in her womb, she accepted the word of God in her heart என்று சொல்கின்றார். ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய உதரத்திலே தாங்குவதற்கு முன்பாகவே அவர் தனது இதயத்தில் இறை வார்த்தையை ஏற்றார். இதயத்தில் ஏற்ற இந்த இறை வார்த்தை தான் உதரத்தில் கருவாக உருவானது. எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் அதைத்தான் நாம் செய்கின்றோம். இதயத்தில் நாம் இறை வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இறை வார்த்தை என்பதை நம்முடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதனுடைய வெளி அடையாளமாகத்தான் இறைவனை நாம் ஏற்றுக்கொண்டுவதனுடைய ஒரு விசுவாச அறிக்கையாகத்தான் நற்கருணை வாங்குவதற்கு முன்பாக நாம் என்ன சொல்கின்றோம்? இதோ கிறிஸ்துவின் திரு உடல் என்று சொன்னதும் நாம் ஆமேன் என்று சொல்கிறோம். அப்படியே ஆகட்டும் என்று ஆண்டவருக்கு அடிபணிந்து நம்மையே அர்ப்பணித்து இந்த வார்த்தைக்கு நாம் பதில் இருக்கின்றோம். ஆமேன் என்று சொன்னதும் இயேசுவினுடைய திரு உடலை நம்முடைய உள்ளத்திலே உடலிலே வாங்குகின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, இறை வார்த்தையை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அந்த இறை வார்த்தையே நம்முடைய உடலிலேயும் நம்முடைய உதரத்திலேயும் வந்து தங்குகின்றார், நம்மோடு கலக்கின்றார், இறைவன் நம்மோடு இருக்கின்றார். எனவே தான் பல நேரங்களிலே நான் சொல்வது, திருப்பலிக்கு வருகின்ற பொழுது முழுமையான திருப்பலியிலே பங்கெடுங்கள், அரைகுறை திருப்பலியிலே பங்கெடுக்காதீர்கள். இறை வார்த்தையை நீங்கள் இதயத்தில் ஏற்காமல் நீங்கள் உங்களுடைய உடலிலே ஆண்டவர் இயேசுவை நீங்கள் வாங்க முடியாது. காரணம், இரண்டு மேசைகள் இருக்கிறது. ஒன்று இறைவார்த்தை மேடை, இன்னொன்று நற்கருணை மேடை. அந்த இறைவார்த்தை மேடையில் பங்கு கொள்ளாதவர்கள் எப்படி வெறும் நற்கருணை மேடையில் மட்டும் பெற்றுக்கொள்ள முடியும்? இறைவார்த்தையில் பங்கெடுக்காதவர்கள் எப்படி இந்த நற்கருணையை வாங்க முடியும்? எனவே தான் முழுமையான திருப்பலிக்கு வந்தவர்கள் மட்டும் நற்கருணையை வாங்கி கொள்ளுங்கள். காரணம், இறைவார்த்தையை கேட்டோம், அந்த இறைவார்த்தை உடலாக நம்முடைய உள்ளத்திலே பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம். அதை கேட்காதவர்கள் இதை பெற்றுக்கொள்ள முடியாது என்ற அந்த ஒரு கருத்தில் தான் அடிக்கடி இந்த அறிவுரையை உங்களுக்கு சொல்லுவேன். ஆனால் நிறைய பேர் 10-11 அத்தோட அது நானும் 1 அப்படின்னு வந்து லைனில் வந்து நின்றுடுவாங்க. நேற்று கூட ஒருத்தர் சொன்னார், ஃபாதர், ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அந்த நேரத்தில் ஒரு ஆள் வந்தார் ஃபாதர், வந்த உடனே நேராக வந்து நன்மை வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறார். உண்மை, நானே பார்த்து கொண்டிருக்கிறேன். எனவே இறை வார்த்தை என்பது அவ்வளவு முக்கியமானது. எனவே இறை வார்த்தை என்பதை ஏற்றால்தான் ஆண்டவருடைய திருவுடல், இறை வார்த்தை மனு உடல் எடுத்த அவர் நம் உள்ளத்தில் வருகிறார் என்பதை நாம் உணர வேண்டும். இன்றைக்கு கார்மேல் மாதா என்ற ஒரு நினைவை போற்றுகின்றோம். ஒவ்வொரு மாதாவுக்கும் ஒரு பெயரை நாம் கொடுக்கின்றோம். ஆனால் கன்னிமரியா ஒருவர்தான். ஆனால் அவருக்கு அந்தந்த இடங்களை நாம் பெயர் சேர்த்து அவருக்கு அந்த புது பெயரை புனைகின்றோம். வேளாங்கண்ணி மாதா, பூண்டி மாதா என்றெல்லாம் அந்த இடத்தினுடைய பெயரை சேர்த்து கொள்கிறோம். எனவே அன்னை மரியா ஒருவர்தான். அந்த அன்னை மரியா எப்படி கார்மேல் அன்னை அல்லது கார்மேல் மலை மாதா என்றெல்லாம் அழைக்கப்படுகின்றார்.
உத்திரிய மாதா என்றும் அவர் பரவலாக அழைக்கப்படுகின்றார் என்பதை சற்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த கார்மேல் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் என்று சொன்னால் தோட்டம் என்று பொருள். இந்த தோட்டம் முதலாக எங்கே இருந்தது என்று சொன்னால் பாலஸ்தீன தேசத்திலே ஹைஃபா என்ற அந்த ஒரு இடம் ஒன்று இன்றைக்கும் இருக்கிறது. ஹைஃபா இஸ்ராயல் நாட்டினுடைய மிகப்பெரிய துறைமுகம் ஹைஃபா. இன்றைக்கு இஸ்ராயலை குறிவைக்கின்றவர்கள் 2-3 இடங்களைத்தான் குறிவைப்பார்கள். முதலிலே அவர்கள் குறிவைப்பது எங்கே என்று சொன்னால் ஜெருசலம். பிறகு அவர்களுடைய முக்கியமான ஒரு இடம் ஹைஃபா என்பது அவர்களுடைய துறைமுகம். அதற்கு அடுத்தது அவருடைய பெரிய விமான நிலையம் டெல் அவிவ். இந்த 3 இடங்களும் தான் அவர்கள் அதிகமாக குறிவைக்கின்ற இடமாக இருக்கும். இன்றைக்கும் அந்த 3 இடங்களும் மிகப்பெரிய பிரபல்யமான இடங்களாகத்தான் இருக்கிறது. இந்த ஹைஃபா என்ற இடத்திற்கு அருகிலே 1800 அடி உயரமான ஒரு மலை இருக்கிறது. அந்த மலையில்தான் இந்த தோட்டம் இருக்கிறது. இந்த தோட்டம் இங்கே இருப்பதனால் அதற்கு கார்மேல் மலை என்று பொருள். இங்கேதான் பழைய ஏற்பாட்டில் இருக்கின்ற இறைவாக்கினர் எலியா என்பவர் தங்கி இருந்தார், ஜெபித்து தனித்திருந்தார். அவர் இறைவனோடு இருக்கின்ற அனுபவம் பெற்றார் என்ற ஒரு பாரம்பரியம் நமக்கு சொல்கிறது. இதைத் தொடர்ந்து அவரை பின்பற்றிய சீடர்கள் தொடர்ந்து அங்கு சென்றார்கள், ஜெபித்தார்கள், தனித்திருந்தார்கள். அவர்கள் இறை வார்த்தையை கேட்டு அல்லது இறை வார்த்தையை எழுதி மற்றவர்களுக்கும் கொடுத்தார்கள். இவர்களெல்லாம் துறவிகள் என்று அழைக்கப்பட்டார்கள். பிறகு இந்த கார்மேல் மலை என்பது எப்படி பெயர் பெற்றது என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, அங்கே அன்னை மரியாவுக்கு ஒரு ஆலயம் எழுப்புகிறார்கள் 12ஆம் நூற்றாண்டிலே அல்லது இந்த 13ஆம் நூற்றாண்டின் தொடக்க நிலையிலே. அங்கே அன்னை மரியாவுக்கு ஒரு ஆலயம் எழுப்பி அந்த ஆலயத்திற்கு அன்னை மரியாளுடைய பெயரை சூட்டுகின்றார்கள். எனவே கார்மேல் மலை மாதா என்ற ஒரு பெயரை வழக்கமாக அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த துறவிகளுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து வந்த பொழுது, அந்த சபைக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு குழப்பம் என்று வந்த பொழுது, அன்னை மரியா அதனுடைய தலைவராக அப்பொழுது இருந்த சைமன் ஸ்டாக் என்பவருக்கு தோன்றி இந்த உத்திரியத்தை வழங்கி, இந்த உத்திரியத்தை எல்லோரும் போட்டுக்கொள்ள வேண்டும், இதுதான் உங்களுக்கு எதிர்நிலையிலிருந்து, தீமையிலிருந்து, பாவத்திலிருந்து, அகால இறப்பிலிருந்து காத்து கொள்கின்ற கேடயமாக இருக்கும். எனவே இந்த உத்திரியத்தை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள் என்று கொடுத்தார். இந்த உத்திரியம் என்பது அந்த துறவிகளுக்கு அது நீண்ட ஒரு உத்திரியமாக இருந்தது. முன்பக்கம் நீண்ட ஒரு துணியாகவும் பின்பக்கம் நீண்ட ஒரு துணியாகவும் இருந்தது. நிறைய சபைகள் இப்படித்தான் சமீப காலம் வரைக்கும் இருந்தது. ஆனால் இப்பொழுதெல்லாம் ஒரு 30 ஆண்டுகளுக்கு 40 ஆண்டுகளுக்கு முன்பாக எல்லாம் மாறிவிட்டது. அது வரைக்கும் நன்றாக இருந்தது தான். அதன் பிறகு எல்லாம் மாறிவிட்டது. மக்களோடு மக்களாக இருக்க வேண்டும் என்று அவர்களும் தங்களுடைய சபையினுடைய உடைகளை மாற்றிக்கொண்டார்கள். ஆனால் கார்மேல் அந்த ஒரு பக்தி பழக்கத்தின் ஆன்மீக அடிப்படையிலே இந்த உத்திரியம் என்பது ஒரு முன்பக்க துணியாகவும் அதை தொடர்ந்த பின்பக்க துணியாகவும் இருந்தது. ஆனால் காலப்போக்கிலே அதை சிறியதாக்க வேண்டும், அதை எளிதாக்க வேண்டும், நடைமுறை கொண்டு வர வேண்டும், எல்லா மக்களுக்கும் அதை கொண்டு சேர வேண்டும் என்பதனால் சிறிய ஒரு படத்தை, கார்மேல் அன்னையினுடைய சுரூபத்தை, அந்த அச்சை, அந்த ஒரு படத்தை அங்கே போட்டு பின்னாடி ஒரு படமும் முன்னாடி ஒரு படமும் வைத்து சுருக்கமாக வைத்து விட்டார்கள். இதுதான் உத்திரியம் என்று சொல்லிவிட்டார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த உத்திரியம் தான் இன்றைக்கும் கார்மேல் சபையினுடைய அடிப்படையாக இருக்கிறது. ஆண்டவரே அன்னை மரியா வழியாக கொடுத்த பாதுகாப்பாக இன்றைக்கும் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய மறை மாவட்டத்திலே புதுச்சேரியிலே இருக்கக்கூடிய கார்மேல் சபை கன்னியர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்க வேண்டும். பல நேரங்களிலே அவர்களை நாம் நினைப்பதே கிடையாது. காரணம், அவர்கள் மறைமுகமாக இருக்கிறார்கள், மறைந்த வாழ்க்கை வாழ்கிறார்கள், 4 சுவற்றுக்குள்ளாகவே அவர்கள் இருக்கிறார்கள். ஜெபிப்பதை தவிர வேறு எதுவும் அவர்கள் செய்வதில்லை. இரவு நேரங்களில் கூட எழுந்து அவர்கள் தங்களுடைய முறை வருகின்ற பொழுது ஜெபிக்கின்றார்கள். எனவே அந்த அருள் சகோதரிகளுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். மாறி வருகின்ற காலத்திலே ஜெபம் என்பதை மறந்து விடுகின்ற அந்த ஆபத்திலிருந்து நம்மையும் காத்து கொண்டு அன்னை மரியாள் மேல் பக்தியோடு இருக்க, இறை வார்த்தையை ஏற்று வாழ, உத்திரியத்தினுடைய மகிமையான பாதுகாப்பை பெற்று
அன்னை மரியாளுடைய பரிந்துரையை நாம் கேட்போம். ஆமென்.